குட் மார்னிங். நம்மளோட இந்த சீசனோட லாஸ்ட் ஷோக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது. ஐ மீன் இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ 2 days அவுட், ஓகேவா? ஸோ இன்றைக்கிலேருந்து காபப் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:30 ஆயிடுச்சு இந்த மார்னிங். என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நைட் தூங்கலை, இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து இருக்க வேண்டியது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டன் போகிறோம். போய் ஜிம்முக்கு போகிறோமா வீட்டுக்கு போகலாமான்னு இருக்குது. ஜிம்முக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா ஜிம்மில் காலைல கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு. வி பார்ப்போம். ஓகே, ஸோ ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். பட் ஸ்டில் லைஃப்பில் வந்து அன்சர்டன் இல்லையா, இந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இதையும் நம்ம பார்க்க வேண்டியது வரும். ஸோ யூ ஹாவ் டு பி தேர் ஃபார் த பீப்புள் இல்லை. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வீட்டுக்கு போவோம், போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ வந்து ஸ்டீம் பாத் எடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ மார்னிங் வந்து நான் ஜிம் போகிறேன், ஸ்ட்ரைட்டாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மீல் வந்து ஃபஸ்ட் மீல் முடிஞ்சிச்சு. 200 கிராம் ஒயிட் ரைஸ், அது கூட ஒரு 3-4 எக் ஒயிட் எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சாம்பிள் காப் லோடிங் மாதிரி. ஸோ இன்றைக்கி காப் லோட் பண்ணிட்டு உடம்போட கண்டிஷன் வந்து நைட் செக் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் செக் பண்ணிட்டு அதான் பிறகு நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமா டிக்ரீஸ் பண்ணுறோமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் ஒரு ட்ரிக் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற மீது வந்து நான் காமிக்கிறேன் என்ன பண்ணி வீடியோ வச்சுருக்கேன். இதுதான் மீல். இதில் ஒரு 3 இட்லியும் அது கூட எக் வெஜ் ஆம்லெட் ஒன்று உள்ளே இருக்குது. அது கூட ஒரு பனானா 60 கிராம்ஸ் கிட்ட இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, சண்டே காம்படிஷன் முடிச்சதும் நம்மளுக்கு சீட் மீலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் இப்போவே ரெடி பண்ணுறேன்னா, லைக் கிரேவிங் இருக்கிறதுனால ரெடி பண்ணியாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி இருக்குது. சேம் டைம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு இது. பட் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிட மாட்டேன். பட் ஸ்டில் நல்லா இருக்கும். இது லட்டு ஆல்ரெடி பீனட் பட்டரு ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அது ஸ்வீட் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது இப்போ சாப்பிட போகிறதில்ல, நல்லா சண்டே காம்படிஷன் முடிச்சு, ஓகேங்களா? வாட்ஸ்அப் காய்ஸ். ஸோ நேற்றோட லாஸ்ட் மீல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட் மீல் வந்து லாஸ்ட் 2 மீல் லைக் அந்த க்ரீம் ஆஃப் ரைஸ் ஆன பிறகு ரைஸும் எக் ஒயிட்டும் போட்டு தோசை மாதிரி பண்ணியிருந்தேன். பட் என்ன மேலே மிக்சியில் போட்டு ரைஸ் அரைச்சிட்டு முட்டையும் அதை கூட பிளெண்ட் பண்ணிட்டு பானில் வித்தவுட் ஆயில் ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்டேன். அதில் ஒரு 8 எக் ஒயிட்ஸ் இருந்துச்சு, ஒரு 200 கிராம்ஸ் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதாச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் மீல் வந்து பார்த்தோம்னா நைட் மீல் பார்த்தோம்னா ஒரு 400 கிராம்ஸ் நல்லா லைக் ஒயிட் ரைஸ்னால் அதில் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம். அது கூட ஒரு 8 எக் ஒயிட்ஸ். ஸோ லாஸ்ட் மீல் வந்து நல்லா சாப்பிட்டேன். அது கூட ஒரு சின்னதாக அந்த லட்டு பண்ணி வச்சாலே ஒரு லட்டு சாப்பிட்டேன். ஸோ தட்ஸ் இட். மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா மார்னிங் வந்து நல்லா கண்டிஷன் ஒரு நல்லா தான் இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணதுனால அந்த டெஃபினேஷன் நமக்கு தெரியுது ஃபிசிக்கோட அப்டேட் வந்து நாளைக்கோட ஷோ டே வீடியோவில் பண்ணிடுறேன். இது நம்மளுக்கு வந்து 3வது மிஸ்டேக். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டேக் திருப்பூர் பண்ணியாச்சு, ஆக்சிடேஷன் ரேட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பண்ணோம், செகண்டு தேர்டு வந்து ஸ்டேட் பண்ணோம், 4th வந்து சவுத் இந்தியா போனால், 5th வந்து மறுபடியும் திருப்பூர் முடிச்சுட்டு நாளைக்கு கூட நமக்கு வந்து காம்படிஷனோட சீசன் முடியுது. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் ஜர்னி. இந்த ஷார்ட் டைமில் ஒரு 5 காம்படிஷன் இல்லாத பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக். பட் டயட் சைடு வந்து நான் சொன்னேன், கண்டினியூஸாக டயட் இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் இட் வாஸ் அ ஹாப்பி ஜர்னி. ஸோ நேற்றோட முடிஞ்சு இன்றைக்கி வந்து சேம் ருட்டீன்ஸ் இருக்கும். ஃபுட்டு கொஞ்சம் மாறலாம், அதிகமாக படுத்தலாம், ஏன்னா கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் இல்லை, எதுவும் இல்லை, ரெஸ்ட் தான். ஒரு ஜிம்மை பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்கு போய் சன் பாத் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். ஷேவ் பண்ணணும், ஷேவ் பண்ணுறது பெரிய வேலை.
அவ்வளோதாங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.